வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இலக்கணத்தில் தான் ஒருமை பன்மையில் பிழை ஏற்படுறத எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதையும், எழுத்து பிழை ஒற்று பிழைகள்லாம் கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசி கொஷின் பேப்பர்லாம். அது எப்படி நம்ம சரியானதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இதுக்கான சோர்ஸ் எது அப்படின்னா, ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளும் பார்த்துக்கணும், அதில் கொடுத்துருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸுகளை பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவை எங்கே படிக்கணும் அப்படின்னா, ஃபோரில் மோஸ்ட்லி தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, தமிழ் கல்வி இணையதளம் இருக்குல்ல, தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்கு. கல்வி இணையதளத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா நூலகம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தா தமிழ் புக்குகள் நிறையா கொடுத்துருக்காங்க, தமிழ் புத்தகங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற புத்தகங்களில் பேஸ் பண்ணி தான் குரூப் 4க்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு புக்கு மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கும்போது தமிழ் கல்வி இணையதளத்தில் இருக்கிற புத்தகங்கள் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ். ஒவ்வொரு தலைப்புக்கும் நம்ம இப்போ தேடி தேடி படிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கோம். அப்படித்தான் நம்ம படிச்சாகணும். ஒரு தலைப்பை எடுத்தோம் அப்படின்னா புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கணும், புக்கில் இருக்கிறதையும் விட்டுற முடியாது. புக்கில் இருக்கிறதையும் படிக்கணும், எக்ஸ்ட்ராவும் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம பாஸ் பண்ணோன்னா அட்வான்ஸு லெவலில் இருந்தால் தான் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அட்வான்ஸாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதனால் புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழ் கல்வி இணையதளத்தில் இருக்கிற புத்தகத்தை வேணுங்கிறீங்க அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. அதில் ஒரு புக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதில் எல்லாமே இருக்குது. நம்மளோட தமிழ் சார்ந்தது இருக்குது, தமிழக வரலாற்று நூல்களும் இருக்குது, இந்திய வரலாறு நூல்கள் எல்லாமே அந்த அந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தையும் சொல்லியிருக்காங்க வீடியோஸ்லாம், இந்த புக்கு போதும் அந்த புக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு புக்கு மட்டுமே பொது தமிழுக்குன்னு போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் ஒரே புக்கில் எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆகிற மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லை. ஒரு யூனிட்டுக்கு ஒரு புக்கு அப்படிங்கிறது கூட கிடையாது. ஒவ்வொரு தலைப்புமே நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் ஃபார்மேஷனே அப்படி தான் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு புக்லேருந்து எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போய் ஒரு புக்கை மட்டும் படிச்சுட்டு அந்த புக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க கேட்குறத அதான் அவங்க ஆன்சர் சொல்கிறாங்களே, தேடி கண்டுபிடிச்சி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டாம். பர்டிகுலராக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுகளை எது சரியாக வழங்குதோ அந்த தளங்களில் போய் படிச்சுக்கலாம். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் விக்கிபீடியாவோட தலைப்பை போடுங்க. அதில் வரதை கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அதுவே போதும். அங்கே இங்கேயும் நீங்கள் தேடி அலையவே வேண்டாம். எல்லா தலைப்பையும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தின் தமிழ்நாட்டு பங்கு அப்படின்னு போட்டால் விக்கிபீடியா லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் இருக்கிறத எடுத்து படிங்க. ஓகேங்களா? இப்படி தான் படித்தாகணும், வேறு எந்தையுமே நம்பாதீங்க. ஸ்டாண்டர்ட் புக் அப்படிங்கிறதும் அதுலேருந்து கொஷின் வருதா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் அப்படிங்கிற பழைய புக்குகள் இருந்தது, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம குரூப் 2க்கும் அப்படித்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், குரூப் 4 அப்படி கொஸ்டின் கேட்டாங்க. பட் குரூப் 2 எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம டைம் இருந்தால் எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கலாம். இருக்கிற டைமில் நம்ம எப்படி படித்து முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்கிபீடியாவில் அந்த தலைப்பை போடுங்க, அதில் வரதை படிச்சுக்குங்க. அதான் சரியானது. ஸ்கூல் புக்லேயும் படிச்சுக்கங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா விக்கிபீடியாவிலேயே வரும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அங்கே எங்கேயும் மெட்டீரியல் தேடி அலையாதீங்க. இந்த 2 சோர்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் வர பிழைகளை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒருமை பன்மை பிழையை அறியணும். டிஎன்பிஎஸ்சியில் ஒருமை பன்மை பிழையை அறிய, அதாவது பிழையான தொடர் எது அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்குற கொஸ்டின் விதம் மாறியும் கூட கேட்பாங்க, 2-3 டைப்பாக கேட்பாங்க. ஆனால் நம்ம எப்படி கேட்டாலுமே ஆன்சர் பண்ணணும். அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ஒரு வேளை கூற்று காரணம் கொடுத்து என்ன இது சரியானது எது அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதனால் இனி எந்த தலைப்பை படித்தாலும் அதனோட உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா தான் நம்மளால் கூற்று காரணம் கொடுத்தா சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ்னால் ஓகே, டேரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுவோம். கூற்று காரணம் கொடுக்கும்போது நம்ம லாக் ஆகிற காரணம் என்ன, நம்ம ஷார்ட்கட் போட்டு படிக்கிறது தான். ஷார்ட்கட் படிச்சுட்டு இருந்தால் ஓகே, ஷார்ட்டாக கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அங்கே கூற்று காரணங்கும் போது அதோட பொருள் என்னன்னு புரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதனால் எந்த
டாபிக் படிச்சிங்கனாலும் அதோட மீனிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா தான் நம்ம கூற்று காரணத்துக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஒருமை பன்மை அப்படிங்கும்போது ஒருமைனா ஒன்றை குறிக்கும், பன்மைனா பல இதை குறிக்குது அப்படிங்கும்போது இப்போ என்னது குறிக்குது அப்படின்னா எண்ணிக்கையை குறிக்குது. ஒரு பொருளோட எண்ணிக்கையை ஒருமை அப்படின்னா பல பொருட்கள் சேர்ந்தது பன்மை அப்படின்னு பல பொருட்கள் சொல்றங்காட்டி ஒருமை பன்மை அப்படிங்கும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்களை அடிப்படையாக கொண்டது, எண்ணிக்கையை குறிக்கிறது. அப்போ ஒருமை என்பது ஒரு பொருளை குறிக்கும், பன்மைனா பல பொருளை குறிக்கும். ஒரு தொடர் வந்து ஒருமை தொடர் அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது ஒருமையில தான் முடியணும். இப்போ ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த புத்தகம் நல்லதா இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுங்க. அப்ப அந்த புத்தகம் நல்லதா இருக்குதுன்னு அந்த ஒரு புத்தகத்தை மட்டும்தான் சொல்ல முடியும்னு. அதை விட்டு போட்டு அந்த புத்தகம் நல்லா இருந்தன அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நிறைய புத்தகத்தை பத்தி குறிப்பிடுறோம்னு அர்த்தம். அது தவறு. அப்போ ஒரு தொடர் ஒருமையில தொடங்குச்சு, ஒரு ஒருமையை பத்தி பேச தொடங்குச்சுன்னா அது முடியும் போது ஒருமையில தான் முடியணும். அதே இதுல ஒரு தொடர் வந்து பன்மையில பேச தொடங்குச்சு அப்படின்னா அது முடியும் போதும் பன்மையில தான் முடியணும். அதனாலதான் அதான் ஒருமை பன்மைக்கு உள்ள முக்கியமான விதிகள் வந்து அதுதான். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஆன்சர் பண்ணிடலாம். முக்கியமான விதி இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடர் வந்து முடிவும் வந்து ஒருமையில தான் முடிய வேண்டும். அதே மாதிரி பன்மையில் தொடங்கும் ஒரு தொடர் பன்மையில தான் முடிய வேண்டும். இதுதான் வந்து முக்கியமான விதி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ஒருமை அப்படின்னா ஒருமையில வந்து தான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பன்மையில எப்படி சொல்லணும்னா தாம் அப்படின்னு சொல்லணும். ஒருமையில தான் அப்படின்னு சொல்றத பன்மையில தாம் அப்படின்னு சொல்லணும். ஒருமையில தன் அப்படிங்கும்போது பன்மையில தம் அப்படின்னு சொல்லணும். ஒருமையில எது அப்படின்னா பன்மையில எப்படி கேட்கணும்? எவை அப்படின்னு கேட்கணும். அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த பையன் அன்று, சாரி, அந்த புத்தகம் அன்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த புத்தகம் அன்று அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, ஒரு புத்தகம்னா அந்த புத்தகம் அன்று அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து அந்த அந்த பூக்கள் அல்ல அப்படிங்கிறதுக்கு அந்த பூக்கள் அப்படிங்கும்போது அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பன்மை வந்துச்சுன்னா அல்ல அப்படின்னும், ஒரு அந்த புத்தகம் அன்று அப்படிங்கும்போது அன்றும், அந்த பூக்கள் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். இது அப்படின்னு வந்தாலும் இந்த இடத்துல இவைன்னு வரணும். அது அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மையில அவை அப்படின்னு வரணும். ஒருமையில எண் அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மையில எம் வரணும். எண்ணுனா எம்மு, உண்டு அப்படின்னா உல அப்படின்னு பன்மையில சொல்லணும். உண்டு அப்படின்னா உல அப்படின்னு பன்மையில சொல்லணும். நான் அப்படின்னா பன்மையில நாம் நாங்கள் அப்படின்னு சொல்லணும். ஒருமையில நான்னா பன்மையில நாம் நாங்கள்னு சொல்லணும். ஒருமையில உன் அப்படின்னா பன்மையில அப்படின்னு சொல்லணும். ஒருமையில நடந்தது அப்படின்னா பன்மையில நடந்தன அப்படின்னு சொல்லணும். ஒருமையில ஓடியது அப்படின்னா பன்மையில ஓடா அப்படின்னு சொல்லி வரணும். புரிஞ்சுச்சுங்களா? தான்னா தாம், தன்னுனா தம், எது அப்படின்னா எவை, அன்றுனா அல்ல, அது அப்படின்னா அவைன்னு வரணும் பன்மையில. இது அப்படின்னா ஒருமைனா இதுல பன்மையில இவைன்னு வரணும். எண்ணுனா எம்னு வரணும் பன்மையில. உண்டுனா உல அப்படின்னு வரணும். நான்னா நாம் நாங்கள் அப்படின்னு வரணும். உம்னா அப்படின்னு வரணும். உன் அப்படின்னா அப்படின்னு பன்மையில வரணும். நடந்தது அப்படின்னு வரோம்னா பன்மையில நடந்தன வரணும். ஓடியது அப்படின்னு ஒருமையில வந்துச்சுன்னா இதுல ஓடா அப்படின்னு பன்மையில வரணும். அதே பார்த்தோம் அப்படின்னா அன்று அப்படின்னு என்ன, அக்ரிநில ஒருமையில வந்து அன்று அப்படின்னு சொல்லணும். அதுவே அக்ரிநில பன்மையில வந்து என்ன சொல்லணும்னா அல்ல அப்படின்னு சொல்லணும். அன்று அல்ல அப்படின்னுலாம் அக்ரிணைக்கு தான் உரியது. அன்று அல்லங்கிறது அக்ரிணைக்கு உரிய வார்த்தைகள். அதுவே அல்லன் அல்லல் அப்படின்னா அவன் அல்லன், அவள் அல்லல் அப்படின்னு சொல்றதுக்கு இது உயர்திணை ஒருமை அப்படின்னா அல்லன்னு சொல்லுவோம். உயர்திணை ஒருமையில அல்லல்னா பெண்பாலை குறிக்கக்கூடியது, அல்லன்னா ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அல்லர் அப்படின்னா உயர்திணையில வந்து பலர்பாலை குறிக்கக்கூடியது என்னது அல்லர் அப்படிங்கிறது. அதாவது பன்மையை குறிக்கக்கூடியது அல்லர். அடுத்தது உயர்திணையில பன்மை அப்படிங்கிறதுக்கு அல்லோம். அல்லோம் அப்படின்னு சொல்றது உயர்திணையில பன்மை, தன்மை பன்மை இடத்துல அமையறது தான் அல்லோம். அல்லை அப்படிங்கிறது உயர்திணையில ஒருமை முன்னிலையில வரும். அல்லை அப்படின்னா உயர்திணையில ஒருமை முன்னிலையில வரக்கூடியது. அல்லோம்னா உயர்திணையில பன்மை, தன்மை பன்மை இடத்துல வரும். அல்லை அப்படின்னா உயர்திணையில ஒருமை முன்னிலை இடத்துல வரணும். முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து சொல்லக்கூடியது. தன்மையில ஒருமை அப்படின்னா எப்படி வரும்னா நான் அல்லன். தன்மையில ஒருமை அப்படின்னா நான் அல்லன். தன்மைன்னா என்னன்னு தெரியல. தன்மைனா நம்மளை பத்தி சொல்றது, முன்னணினா முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி சொல்றது, படற்கைனா மூணாவது நபரை பத்தி சொல்றது. அப்ப தன்மையில நம்மளை பத்தி நம்ம சொல்லும் போது ஒருத்தர் மட்டும்தான் சொல்லுவோம். அதே மாதிரி பல பேரையும் சொல்லுவோம். நாங்கள் அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்ப நான்னா என்னை பத்தி நான் வந்து எழுதியது அப்படிம்போம். அப்ப நாங்கள் எழுதினோம் அப்படின்னு சொல்றது தன்மையில பன்மைன்னு அர்த்தம்.
தன்மையில ஒருமைனா நான் அல்லேன் அப்படின்னா தன்மையில ஒருமை அப்படின்னும், தன்மையில பன்மைனா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து முன்னிலையில ஒருமை அப்படின்னா, முன்னிலையில ஒருமை அப்படின்னா நீ அல்லை அப்படின்னா, முன்னாடி இருக்கிற ஒருத்தரை சொன்னோம்னா நீ அல்லை அப்படின்னு. முன்னிலையில ஒருமை வந்துச்சுன்னா நீ அல்லைன்னு சொல்லணும். முன்னிலையில பன்மை வந்துச்சுன்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லணும். அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அவள் அல்லல் அப்படிங்கணும். அவர் அப்படின்னா அல்லர் அப்படின்னு தான் சொல்லணும். அஃதுனா அன்று, அஃது அப்படின்னு வந்துச்சுன்னா அன்று அப்படின்னு தான் சொல்லணும். அவை அப்படின்னா அல்ல அப்படின்னு தான் வரணும். இப்போ மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அஃது அல்ல, அவை அன்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நம்ம தான் வந்து சரியானதை எழுதணும். அஃது அன்று அப்படிங்கிறதா சரியானதும், அவை அல்ல அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருந்தாலும் நம்ம சரியாக வந்து திருத்தி எது சரியான வார்த்தை இருக்கோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போது இது பார்த்தோன்னா ஓர், ஒரு, ஓர், இது 2 வார்த்தை இருக்குது. ஒரு, ஓர் அப்படிங்கிறது. ஒரு அப்படிங்கிற வார்த்தை எங்கே வரும் அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் வர இடத்துல அதெல்லாம் ஓர் அப்படிங்கிற வார்த்தையும், ஒரு அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள் வர இடத்துல ஒரு அப்படிங்கிற வார்த்தை வரணும். இப்போ இலை அப்படிங்கிறது வறுமொழியோட முதல் எழுத்து ஈ அப்படின்னு இருக்கும்போது, அதாவது இலை இங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து ஓர் இலை அப்படின்னு தான் வரணும். ஓர் இலை அப்படின்னு தான் வரணும். அரசன் அப்படின்னு வந்தால் ஓர் அரசன் அப்படின்னு தான் வரணும். ஓர் அரசன் அப்படின்னு தான் வரணும். பரிசு அப்படின்னா ஒரு பரிசு, அதாவது உயிர்மை வந்துச்சுன்னா ஒரு அப்படின்னு வரணும். உயிர் எழுத்துக்கள் வந்தால் ஓர் அப்படின்னு வரணும். இங்கே பரிசு பாங்கிறது உயிர்மை, ஸோ ஒரு பரிசு அப்படின்னு தான் வரணும். அடுத்து குடும்பங்கிறதுல கூ அப்படிங்கிறது உயிர்மை, அதனால் ஒரு குடும்பம் அப்படின்னு தான் வரணும். வீடு அப்படிங்கிறதும் வந்து வீங்கிறது உயிர்மை, அதனால ஒரு வீடு அப்படின்னு தான் வரணும். அப்போ ஓர் இலை, ஓர் அரசன், ஒரு பரிசு, ஒரு குடும்பம், ஒரு வீடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வரணும். இதுதான் வந்து சரியான ஓர் எப்படி வருது அப்படிங்கிற இடம். ஒரு அப்படிங்கிறதுக்கு சரியான அமைவு இதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது என் வீடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்படிங்கும்போது இந்த இடத்துல வரணும் இஃது அப்படின்னு தான் சொல்லணும். இதுன்னு வரக்கூடாது. இஃது, அதாவது உயிரெழுத்துக்கள் வர முன்னாடி இஃது அப்படின்னு வரணும். அதே உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இது அப்படின்னு வரணும். எண்ணுங்கிறது உயிரெழுத்துங்காட்டி இது இங்கே என்னன்னு வரணும் இஃது அப்படின்னு வரணும். அடுத்தது பார்த்தா இஃது நமது நாடு அப்படின்னா நாங்கிறது வந்து உயிர்மெய் எழுத்து, ஸோ இந்த இடத்துல இதுன்னு வரணும். அப்போ அக்கு அப்படிங்கிற வார்த்தை இங்கே வரக்கூடாது. இது நமது நாடு அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அக்கு வரணும், இந்த இடத்துல வரக்கூடாது. உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இது அப்படின்னும், உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இது அப்படின்னு வரணும். இதுதான் வந்து சரியான மொழி அமைவு. அடுத்து பார்த்தோம்னா ஒருமை பன்மையில் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒருமையில் புறா அப்படின்னா பன்மையில் புறாக்கள் அப்படின்னு வரணும். ஒருமையில் செடினா பன்மையில் செடிகள். ஒருமையில் தோழி அப்படின்னா பன்மையில் தோழியர் அப்படின்னு வரணும். ஒருமையில் தேனி அப்படின்னா பன்மையில் தேனீக்கள். ஒருமையில் வீடு அப்படின்னா பன்மையில் வீடுகள். ஒருமையில் வாக்கு அப்படின்னா பன்மையில் வாக்குகள் அப்படின்னு வரணும். ஒருமையில் தோப்பு அப்படின்னா பன்மையில் தோப்புகள்னு வரணும். ஒருமையில் தெரு அப்படின்னா பன்மையில் தெருக்கள்னு வரணும். பூக்கள் அப்படிங்கிறது பன்மை, பூனா ஒருமை. மரங்கள் அப்படின்னா பன்மை, மரம்னா ஒருமை. நண்பர் அப்படிங்கிறது பன்மை, நண்பன்கிறது ஒருமை. நண்பர்னா பன்மை, நண்பன் அப்படிங்கிறது ஒருமை. தோழர் அப்படிங்கிறது பன்மை, தோழன்கிறது ஒருமை. நல்லவர் அப்படின்னா பன்மை, நல்லவர் அப்படிங்கிறது பன்மை, நல்லவள் அல்லது நல்லவன் அப்படின்னு சொல்கிறதான் வந்து ஒருமை. நாட்டான் அப்படிங்கிறது வந்து பன்மை, இதில் நாட்டான்கிறது ஒருமையை குறிக்கும். யாவை அப்படின்னா யாது அப்படின்னு தான் வரணும். யாவை அப்படின்னா யாது அப்படின்னு தான் வரணும். மற்றவை அப்படின்னா மற்றதுன்னு வரணும். யாவை அப்படின்னா யாது அப்படின்னு கேட்கணும். மற்றவை அப்படின்னா பன்மை, அது வந்து ஒருமையில் மற்றது அப்படின்னு வரணும். அவன் அப்படின்னா அவர்னு வரணும் பன்மையில். அவள்னாலும் அவர்னு வரணும் பன்மையில். எவன் எவள் அப்படின்னு ஒருமையில் சொல்லுவாங்க, பன்மையில் எவர் அப்படின்னு சொல்லி வரணும். அது அப்படின்னா ஒருமை, அவை அப்படின்னா தான் பன்மை, இதுனா ஒருமை, இவை அப்படிங்கிறதா பன்மை. அடுத்தது எது அப்படின்னு கேட்டால் எவை அப்படிங்கிறதா பன்மை. யாதுனா யாவைங்கிறதா பன்மை. தம் அப்படின்னா பன்மை, தன் அப்படிங்கிறது ஒருமை. தாம் அப்படின்னா பன்மை, இது தாம் அப்படிங்கிறது தப்பு. தம் அப்படின்னா இது, தாம் அப்படிங்கிறது பன்மை. எம் அப்படின்னால் பன்மை, என் அப்படின்னா ஒருமை. எம்னா பன்மை, என்னன்னா ஒருமை. எமக்கு அப்படின்னா, அதாவது தம் தாம் எம் எமக்கு
இது மகரம் வந்திருக்கு. நகரம் வந்துருச்சுன்னா இதில் ஒருமை, மகரம் வந்துச்சுன்னா பன்மை. அதை நாம் வச்சுக்கோங்க. எண்ணெய், எண்ணெய்னா ஒருமை, எம்மைனா பன்மை. இம்மு வந்திருக்கும். அதாவது மகரம் வந்துச்சு அப்படின்னா அது பன்மைக்கு தான் வரும். அதுவே நகரம் வந்துச்சு அப்படின்னா அது ஒருமை. ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணெய் எம்மைன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பேச்சு வாக்கில் எம்மை அப்படிங்கிறது பன்மை அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம ஒருமை அப்படின்னு நினைப்போம். அந்த பிழையைத்தான் நம்ம அங்கே செய்வோம். எம் அப்படிங்கிற சிம்பிள் வார்த்தை தான். ஆனால் நம்ம அங்கே எக்ஸாம் சென்டரில் நம்ம ப்ரெஷர்னால மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஸோ இதெல்லாம் சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் இந்த இதில் தான் தவறு செய்வோம். அதனால் படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். யான்னா ஒருமை, யாம்னா பன்மை. என்னால் அப்படின்னா ஒருமை, எம்மால்னா பன்மை. என்னிடம் அப்படின்னா ஒருமை, எம்மிடம் அப்படிங்கிறதா பன்மை. பறந்தது அப்படின்னா ஒருமை, பறந்தன அப்படின்னு சொல்கிறது பன்மை. மலர்ந்தது அப்படின்னா ஒருமை, மலர்ந்தன அப்படின்னு வர்றதா பன்மை. பறவை பறந்தது அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பறவை பற்றி சொல்கிறது. பறவைகள் பறந்தன அப்படின்னு தான் வரணும். பறவைகள் பறந்தது அப்படின்னா அது தவறு. மலர்கள் மலர்ந்தன அப்படின்னு தான் வரணும். ரோஜா மலர்ந்தது அப்படின்னு ஒரு பூவை சொல்லும்போது தான் மலர்ந்ததுன்னு வரணும். அதுவே மல்லிகை பூக்கள் மலர்ந்தன அப்படின்னா மலர்ந்தன ஆங்கிற விதி முகுடு. ஓகே, அடுத்து பிழை திருத்துற மாதிரி தான். இதில் எப்படின்னா, தெருவில் 2 நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே 2 நாய்கள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கொண்டிருந்தது அப்படின்னா இது தவறு. கொண்டிருந்தன அப்படிங்கிறதா சரி. தெருவில் 2 நாய்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தன அப்படிங்கிறதான் சரி. கழுதைகள் வேகமாய் அப்படின்னா ஓடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கழுதைகள் வேகமாய் ஓடாது அப்படின்னா ஓடாது அப்படிங்கிறது ஒருமைக்கானது. ஆனால் இங்கே 2 கழுதைகள் போது பல கழுதைகளை சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஓடா அப்படின்னு தான் வரணும். இங்கே வந்தவன் அவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்தவன் அவன் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன வரும்னா அவன் அல்லன்னு சொல்லக்கூடாது, அவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். அல்ல அப்படிங்கிறது அக்ரிணைக்குரியது. இந்த வார்த்தை அல்ல அப்படிங்கிறது அக்ரிணைக்குரியது. ஸோ உயர்தனையில் சொல்லும்போது ஆண்பால்னா அல்லன்கோன்னு, பெண்பால்னா அல்லல் அப்படிங்கோன்னு. ஓகேவா? அந்த இதையும் பார்த்துக்கோணும். ஏன்னா எக்ஸாமில் இப்படியும் கொடுப்பாங்க, அல்லன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பேச்சு வாக்கில் இருக்கிற ஸ்டெண்டன்ஸை சரின்னு எடுத்துருவோம். அதுதான் நம்ம பண்ணுற தவறு. அதாவது இலக்கணப்படி எது சரியோ அதை நம்ம யோசிக்காமல் பேச்சு வழக்கில் எது சரியோ அதை நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அடுத்தது, நான் தந்த புத்தகம் இது வல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, இஃது அன்று அப்படின்னு சொல்லணும். நான் தந்த புத்தகம் இஃது அன்று அப்படின்னு சொல்லணும். அதான் சரியான வழக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அரசன் தன் குடிமக்களிடம் அன்பாய் இருந்தார். அரசன் தன் குடிமக்களிடம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல அரசர் அப்படிங்கிற குடிமக்கள் அப்படிங்கும்போது பலரை குறிக்கக்கூடியதுனால தம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கணும். சப்போஸ் அரசன் தன் மகனிடம் அப்படிங்கும்போது தன்னுன்னு சொல்ல தவறில்லை. ஆனால் தம்ங்கிறது குடிமக்கள் நிறைய பேர் இருக்குங்காட்டி தம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? அதாவது தன் அப்படிங்கிற வார்த்தை ஒருமைக்கு தான் வரணும். இப்போ தன் மகனிடம் அன்பாய் இருந்தான் அப்படிங்கும்போது அது சரிதான். ஆனால் குடிமக்களிடம் அப்படிங்கும்போது நிறைய பேர் இருக்குங்காட்டி அந்த இடத்துல தன்னுன்னு வரக்கூடாது, தம் தான் வரணும். அடுத்து, எனது மாணவனது கட்டுரைகளை திருத்தினேன். எனது மாணவனது கட்டுரைகளை திருத்தினேன் அப்படிங்கும்போது எனது அப்படிங்கிறது உயர்வான இடத்துல தான் இங்கே சொல்லறதுக்கு பயன்படும். எனது அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன வரணும்னா என் அப்படின்னு தான் வரணும். மாணவனது அப்படின்னு சொல்லக்கூடாது, மாணவன் உடைய அப்படின்னு வரணும். மாணவன் அது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக மாணவன் உடையங்கிறதா சரியான வார்த்தை. என் மாணவனுடைய கட்டுரைகளை திருத்தினேன், இதுதான் சரியான வார்த்தை, சொற்றொடர். இது சரியான சொற்றொடர் இதுதான். என் மாணவனுடைய கட்டுரையை திருத்தினேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே பல அறிஞர்கள் பேசினார்கள். அங்கே பல அறிஞர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் பிழையான தொடர். சரியான தொடர் எது அப்படின்னா, அங்கே அறிஞர்கள் பலர் பேசினர் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அங்கே அறிஞர் பல பேசினார்கள் பல அறிஞர்கள் பேசினார்கள்ங்கிறது தவறான சொற்றொடர். அங்கே அறிஞர்கள் பலர் பேசினார்கள் என்பதே சரியான சொற்றொடர். இன்று வண்டி ஓடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. வண்டி ஓடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தப்பு. இன்று வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது இன்று வண்டிகள் ஓடாது அப்படின்னு தான் சொல்லணும். ஓடா அப்படின்னு வரணும். இன்று வண்டிகள் கல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஓடாதுன்னு வரக்கூடாது. வண்டிகள் ஓடாது, இதுதான் சரியான வார்த்தை. அடுத்து,
மலர்கள் வாடாது அப்படின்னு சொன்னால் மலர்கள்னு சொல்லியாச்சு, வாடாதுன்னு வரக்கூடாது. மலர் வாடாதுங்கிறதா சரி. மலர்கள்ங்கும்போது வாடா அப்படின்னு தான் வரணும். கல் விகுதி வந்தாவே, அதாவது பன்மை வந்தாவே வாடா அப்படின்னு வரணும். பூக்கள் பூத்தது அப்படின்னா ஒரு பூ வேணால் பூ பூத்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் பூக்களுங்கும் போது பூத்தன அப்படின்னு தான் வரணும். பூத்ததுங்கிறது எது வரணும்? பூ பூத்தது அப்படிங்கிறதுக்கு வேணால் பூத்தது வரலாம். பூக்களும் வந்தாவே பூத்தன அப்படின்னு தான் வரணும். அணைகள் நிரம்பியது அப்படின்னா அணைகள்னாவே இந்த இடத்துல பன்மை வந்துருச்சு. அப்போ நிரம்பியதுன்னு வரக்கூடாது, நிரம்பின அப்படின்னு வரணும். இதுதான் சரியான வார்த்தை. அடுத்து பிழையானது திருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லங்கிறது அக்ரியணைக்குரியது. அப்போ என்ன வரணும்? இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படின்னு சொல்லணும். ஆண்பால் விகுதிங்காட்டி இது அல்லன் அப்படின்னு வருது. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு காட்டில் ஒரு அப்படின்னு போட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா சிங்கம் ஒன்று அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு சிங்கம் ஒன்று அப்படின்னு வரக்கூடாது, இது தவறு. அப்போ ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது அப்படிங்கிறத சரி. இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துலையே ஒன்று அப்படிங்கிறது இறுதியில் இந்த வார்த்தையில இருக்குது. அதனால அடுத்து பாலும் தேனும் கிடைத்தது. இந்த இடத்துல பாலும் தேனும் கிடைத்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலும் அப்படின்ட்டாங்க, பாலும் தேனும் கிடைத்தன அப்படின்னு தான் வரணும். இங்கே இம் விகுதி. அது அப்படி பார்த்தாலும் இதில் ரெண்டு இருக்குது, பாலும் இருக்குது தேனும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கிடைத்தன அப்படின்னு தான் வரணும். பன்மை அப்படிங்கும்போது ஆன அப்படின்னு வர்றதான் கரெக்டு. பன்மைங்கும்போது கிடைத்தன அப்படின்னு வர்றதான் சரி. அடுத்தது தமிழ்நாடு அணி போட்டியில் வென்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. அணி, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கும்போது ஒரே ஒரு அணி தான். தமிழ்நாடு அணி அப்படிங்கிற இடத்துல ஒரு அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இங்கே வென்றன அப்படின்னா பல அணி வென்றதுன்னு அர்த்தம். அப்போ தவறு. தமிழ்நாட்டு பேரில் ஒரு அணி தான் வெற்றி பெற முடியும். அப்போ இது வென்றது அப்படின்னு தான் வரணும் இந்த இடத்துல. அடுத்தது திட்டங்கள் தீட்டப்பட்டது அப்படின்னா திட்டங்கள் தீட்டப்பட்டது அப்படின்னு வந்தால் இது ஒருமையை குறிக்கக்கூடியது. பன்மை திட்டங்கள் அப்படிங்கிறது பன்மையான வார்த்தை. அப்போ முடியும் போது நம்மளுக்கு பன்மையில் முடியணும். அப்போது திட்டங்கள் தீட்டப்பட்டன அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அடுத்து கந்தன் தேவியை மணந்தார். கந்தன் வந்து தேவியை மணந்தார் அப்படின்னா பல ஆர் விகுதி எதுக்கு பலப்பால் தான் வரணும். அங்கே இங்கே என்ன வரோம்னா ஆண்பால். கந்தன் போது ஆண்பால். அப்போ இங்கே முடியும் போதும் ஆண்பால் ஒருமையில் தான் முடியணும். அப்போ கந்தன் தேவியை மணந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. டிஎன்பிசியில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் சரியானது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்கு? மாணவர் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஒருமை. அப்போ முடிக்கும் போது என்ன வருதுன்னா பன்மைன்னு முடியுது. அப்போ அது தவறு. இங்கே மாணவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் முடிகிறது எப்படின்னு பார்த்தோம்னா விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. மாணவர் விளையாடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து தவறு இந்த வார்த்தையை. அதனால அடுத்து மாணவர்கள் கால்பந்து விளையாடுகிறான் அப்படின்னாலும் இதுவும் தவறு தான். இதில் சரியான வாக்கியம் இதுதான். ஏன்னா விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து சரியானது. மாணவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வரணும். அதான் சரியான வார்த்தை. அடுத்தது வந்து ஒருமை பன்மையற்ற பிழையற்ற தொடரை எழுதணும். இதில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது என்னென்னா என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றது அப்படின்னு போட்டிருக்கு. நினைவுகள் அப்படிங்கும்போது எழுகின்றதுன்னு இதில் முடிஞ்சிருக்கு. அப்போ தவறுன்னு அர்த்தம். இதில் பார்த்தோம்னா என் பள்ளி பருவத்தில் பசுமை மாறா நினைவுன்னு போட்டுட்டாங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? எழுகின்றன அப்படின்னு பன்மையில் முடிக்கிறாங்க. அப்போ இதுவும் தவறு. இங்கே பன்மையில் போட்டு ஒருமையில் முடிக்கிறாங்க, இங்கே ஒருமையில் போட்டு பன்மையில் முடிக்கிறாங்க. அப்போ இது தவறு. கடைசி வாக்கியம் என்ன போட்டிருக்காங்க? எங்கள் பள்ளி பருவத்தின் எங்கள்னு போட்டாங்க. பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள்னு போட்டிருக்காங்க. நெஞ்சில் எழுகிறது அப்படின்னு சொல்லி ஒருமையில் முடிச்சிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து தவறு தான். அப்போ இங்கே எது சரியான சொற்றொடர் வந்து ஆப்ஷன் சி தான். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தா என் பள்ளி பருவத்தின் பசுமை மாறா நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. இதுதான் வந்து சரியான சொற்றொடர். அப்போ பிழையற்ற சொற்றொடர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்து ஒருமை பிழையற்ற தொடரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. இதில் வந்து
அன்னங்கள்னு போட்டாங்க, அடுத்து நீர்நிலைகள்னு போட்டாங்க. உள்ளது அப்படின்னுங்கிறது தவறு. ஏன்னா உள்ளனன்னு தான் வரணும். அப்போ உள்ளனங்கிற ஆப்ஷன் இருக்கிறது 2 ஆப்ஷன் இருக்குது. பிலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அப்போ என்னன்னு பார்க்கலாம். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்டு நீர்நிலைன்னு போட்டுட்டாங்க. நீர்நிலைன்னு வராது, நீர்நிலைகள்னு தான் வரணும். அன்னங்கள் வந்து விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலை உள்ளனன்னு வந்திருக்கு. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகள் கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உப்பு நெல் ஒரே மதிப்புடையதாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. உப்பும் நெல்லுங்கும் போது இது பன்மை. இப்போ இருந்ததுங்கிறது தவறு. இதில் இருந்ததுன்னு வரும், இதுவும் தவறு. இதில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏக்கும் ஆப்ஷன் டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையவனவாக அப்படின்னு வரணும். ஆக அப்படின்னு இருக்கணும். மதிப்புடையதாக அப்படிங்கிறது இங்கே தவறாக இருந்திருக்கு. இது மதிப்புடையனவாக இருந்தன. அதாவது முதல் வார்த்தையும் ஒருமையிலையும் முடியறதும் வந்து ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அதை பார்ப்போம். இங்கே பன்மையில் இருக்குது, முடிஞ்சிருக்கிறதும் பன்மையில் முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் டிலையும் பன்மையில் இருக்குது, முடிஞ்சிருக்கிறதும் பன்மையில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இடையில இந்த வார்த்தைக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதையும் நாம் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரியும் டிஎன்பிஎஸ்சியில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். 2 ஆப்ஷனும் கடைசி முதலும் இறுதியும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நடுவில் இருக்கிற வார்த்தைகளில் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். மதிப்புடையதாக அப்படின்னு சொல்கிறது அப்படி சொல்லக்கூடாது. மதிப்புடையவன் ஆக அப்படின்னு சொல்கிறதா சரியான சொற்றொடர். ஓகேங்களா? அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுறது. இதில் 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 பக்கங்களும் மாட வீதிகள் அப்படிங்கும்போது இது முடிக்கிறது எப்படி வரணும்? அமைந்துள்ளன அப்படின்னு வரணும். அதான் வந்து சரியானது. எந்த ஆப்ஷன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அமைந்துள்ளன அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் சரியானது, மற்றதெல்லாம் வந்து தவறு. அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கணும். லட்சுமி கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. லட்சுமி அப்படிங்கும்போது எதை சொல்லுவோம்? பெண்பால் கூடியது தான். அப்போ கூப்பிடுகிறாள் தான் வரணும். அப்போ கூப்பிடுகிறாள்னு எந்த ஆப்ஷனுக்கோ அதான் சரி, மீதி எல்லா ஆப்ஷனும் வந்து தவறு. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதணும். குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது அவர் அப்படிங்கும்போது அது ஒரு மதிப்புக்காக அவரை சொல்லும்போது அவரை வந்து முடியறது எப்படி இருக்கணும்? மதிப்புக்குரிய வார்த்தையாக தான் இருக்கணும். இறங்கினார் அப்படின்னு தான் வரணும். அவர் இறங்கினான்னு சொன்னாலும் தப்பு. அவர் இறங்கினார்கள் அப்படின்னா அது பலர்பால குறிப்பிடும். அவருங்கிறது இது மதிப்பின் விகுதியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறங்காட்டி இறங்கினார் அப்படிங்கிறது தான் சரி. இறங்கியது அப்படின்னா அக்ரணிக்குரியது, அதனால் இதுவும் தவறு. அடுத்து ஒருமை பன்மையை நீக்கி எழுதுறது தான். நெற்கதிகளில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன அப்படிங்கிறதா சரியாக இருந்திருக்கு. அப்போ நெற்கதிர்கள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போவே என்ன வரணும்? உதிர்ந்தன அப்படின்னு தான் வரணும். உதிர்ந்ததுன்னா இது வந்து தவறு. ஒன்றை மட்டும் ஒருமையை குறிக்கும். உதிர்கிறது அப்படின்னாலும் ஒருமை. உதிர்கின்றது அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் வந்து உதிர்கின்றது அப்படிங்கிறது இந்த வார்த்தை வந்து தவறாக தான் இருக்குது. உதிர்ந்தன அப்படிங்கிறதா சரியான வார்த்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு வகை அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. செல்வங்கள் உள்ளன அப்படின்னாவே தவறு. ஒரு வகை செல்வம் மட்டும்தான் இருக்குமா? ஒரு அப்படிங்கும்போதே இங்கே முரணாக இருக்குது. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது அப்படின்னா செல்வங்கள் போது இங்கே உள்ளன கரெக்டு தான். ஆனால் இந்த ஒரு வகைங்கிறத தவறாக இருக்குது. அப்போது உலகின் பல வகையான செல்வங்கள் உள்ளன அப்படிங்கிறதா சரியான சொற்றொடர். உலகில் பல வகையாக செல்வங்கள் உள்ளதுன்னு வரக்கூடாது, உள்ளன அப்படிங்கிறதா சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் அப்படிங்கிறதா சரியான ஆப்ஷன். காமராஜருங்கிறத அவரை மதிப்பிற்குரிய சொல்லாம் வந்து அவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவருங்கும் போது முடிக்கிறது எப்படி இருக்கணும்? ஆற்றினார், பேசினார், போற்றினார் அப்படின்னு தான் வரணும். அப்போ ஆற்றியதுன்னா அக்ரணிக்குரியது, ஆற்றினாலும் அக்ரணிக்குரியது. ஆற்றினான் அப்படின்னா ஆண்பால்குரியது, ஆனால் மரியாதை நிமித்தமாக இருக்காது. ஸோ ஆற்றினார் அப்படிங்கிறது சரியான சொற்றொடர். ஒருமை பன்மை பிழையான தொடரை நீக்கணும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படிங்கும்போது இந்த இடத்துல தவறு.
என்ன வரணும்? தவறு. தலைவர் தனது அப்படின்னு தான் இந்த வார்த்தை தான் இங்கே வரணும். அடுத்து சிறுமி தனது கையால் அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் தவறு. சிறுமி வந்து தமது கையால் பரிசு தமது கையில் புத்தகம் வைத்திருந்தாள் அப்படின்னு வரணும். சிறுமி தமது கையில் புத்தகம் வைத்திருந்தால் வரணும். இந்த 2 வார்த்தையிலையுமே மாறி இடம் பெற்றிருக்கு. அடுத்து கன்று தனது தலையை ஆட்டியது அப்படிங்கும்போது தனது அப்படின்னு வரக்கூடாது. இந்த இடத்துலையும் தமது அப்படின்னு தான் வரணும். தமது அப்படிங்கிறது ஒருமைக்கும் உயர்வாக சொல்லும்போது தான் என்ன வரணும்? தனது அப்படிங்கிற வார்த்தை சொல்லணும். ஒருமை வர இடத்துலலாம் தமது அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். சிறுமி தமது கையில் பரிசு வைத்திருந்தால் தான் வரணும். கன்று தமது தலையை ஆட்டியது அப்படின்னு தான் வரணும். அடுத்து இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள். இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை தொடராக இருக்குது. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் தான். அவன் நெறியோடு நின்று காவல். இதில் பார்த்தோம்னா அவன் கொடுத்துட்டாங்க. அவன்கிறது தான் அவர்கள் காக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவன் காக்கிறார் அப்படிங்கும்போது இது தவறான வார்த்தை. காக்கிறார் காக்கிறார்கள் இதெல்லாம் தவறான வார்த்தை. காக்கின்றான் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. காக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவன் அப்படின்னு இந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த சொற்றொடரும் வந்து தவறு தான். அப்போ சரியானது ஆப்ஷன் ஏ தான். அடுத்தும் பார்த்தோன்னா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதில் என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல என்ன வரோன்னா என்னை அவரோட தந்தை வந்து தந்தைங்கும்போது மரியாதையாக சொல்கிறாப்புல என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நோம் அப்படின்னு வரக்கூடாது. அழைத்து கொண்டு நுழையிறார் அவர் இவர் கையை பிடிச்சிக்கிட்டு. அப்போ நுழைந்தேன் அப்படிங்கிறதும் வார்த்தை தவறு. ஏன்னா அவர் அப்பா தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மகன் கிடையாது. ஸோ இந்த வார்த்தையும் தவறு. என் தந்தை என்னை கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார்கள் அப்படிங்கும்போதும் வேறு 3வது நபரை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ என் தந்தை என் கையோடு அழைத்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறதா சரியான சொற்றொடர். ஓகேவா? ஓகே. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தோன்னா மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதான் வந்து சரியான தொடராக இருக்குது. மனிதர்கள் அப்படிங்கும்போது கொண்டார்கள் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ஆப்ஷன் கொண்டார்னு இந்த இடத்துல வருது. ஆனால் இந்த இடத்துல மனிதர்னு வருது. ஸோ இது வந்து தவறான ஆப்ஷன். இருக்கிறதுல 2 ஆப்ஷன் தான் கொண்டார்கள்னு முடிஞ்சிருக்கு. அப்போ டி ஆப்ஷன் தான் சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கணும். இது என்னன்னா இவை பழங்கள் அன்று அப்படின்னு வந்திருக்கு. இவை பழங்கள் அன்றுன்னு வரக்கூடாது. இது பழங்கள் அன்று அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து தவறு. இவைகள் பழங்கள் அன்று அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. இவைகள்னு வரக்கூடாது. இவை அப்படின்னாவே போதும். இவைகள்னு வேண்டியதில்லை. இது பழம் அன்று அப்படிங்கிறதா சரி. இந்த இடத்துல பழங்கள்ங்கிறது பன்மை, அன்றுங்கிறது வந்து ஒருமைக்கு வரக்கூடியது. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா இவைன்னு வந்திருக்கு, பழங்கள்னு வந்திருக்கு. ஆனால் அன்றுங்கிறது ஒருமைக்கு உரியது. ஸோ இதுவும் தவறு, இதுவும் தவறு. இது அப்படிங்கிறது ஒருமை, அன்றுங்கிறது ஒருமை, பழம் அப்படிங்கிறதும் ஒருமை. ஸோ இந்த வார்த்தை தான் வந்து சரியான வார்த்தை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா பெண்பால் புலவருக்கு அப்படின்போது இது வந்து பலர் பால், அதாவது பன்மையை குறிக்கக்கூடியது. பெண்பால் புலவர்கள்னால் பன்மை. பணிந்தான் அப்படின்னா அரசர் வந்து எப்படி வரும்? பணிந்தான் வரணுமா? சொல் தப்பு. பணிந்ததுன்னா அக்ரிணை குறிக்கக்கூடியது. பணிந்தது அப்படின்னா அக்ரிணை பன்மையை குறிக்கக்கூடியது. இது அக்ரிணை ஒருமையை குறிக்கக்கூடியது. சரி, இந்த 3 ஆப்ஷனுமே தவறு. பணிந்தார் அப்படிங்கிறது இதுதான் சரி. அதாவது மரியாதை நிமித்தமாக அரசர் அப்படிங்கும்போது அவரை பணிந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். உயர் பதவிகள் இருக்கிறவரோ அரசு பதவிகள் இருக்கிறவரோ நம்ம மரியாதை நிமித்தமாக பணிந்தார், வந்தார், சென்றார், ஆர் அப்படிங்கிற விகுதியோட தான் சொல்லுவோம். சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. அடுத்து கொடுத்துருக்கிட்டு இது சிலபஸில் கொடுத்துருக்கிறது தான். எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை நீக்குக அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒற்றுப்பிழை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்.
ஒற்றுப்பிழை அப்படின்னா எழுதும்பொழுது சந்திப்பிழை குறிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திப்பிழை இன்னொரு டாப்பிக்கும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் தனியாக பார்க்கலாம். இது கொஸ்டின் பேப்பரில் சந்திப்பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கொடுப்பான். ஆனால் இது எப்படின்னா பிழையை நீக்கி எழுதுகன்னு மட்டும்தான் கொடுப்பான். ஒற்றுப்பிழையை நீக்கி எழுதுக இல்லைன்னா பிழையை நீக்கி எழுதுகன்னு கொடுப்பாங்க. சந்திப்பிழைங்கிறது அது தனி டாபிக். ஆனால் இதில் வல்லினம் மிகிறது மிகாமல் இருக்கிறதுல தான் பிரச்சனை வரும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமலும் மிகக்கூடாத இடத்துல மிகுந்தும் வருவது தான் என்னன்னு சொல்கிறோம், ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது எழுத்துப்பிழை, எழுதுறதுல மிஸ்டேக் வருதுல, அதோட ஒரு வகை தான் என்ன அப்படின்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த டாபிக்கு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எது அப்படின்னா வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் எது எது, வல்லினம் மிக கூடாத இடங்கள் எது எது அப்படிங்கிறத இந்த டாபிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் குடிச்சிருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ண முடியும். வல்லினங்கள் எங்கெங்க மிகும் அப்படின்னு பார்த்தோம்னா வல்லினம் மிகும் இடங்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும் ஆ இ அப்படின்னு சுட்டெழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அச்சட்டை, இந்த காலம், ஆ இ அதாவது அச்சட்டை, இந்த இக்கூடம், இக்குடம் அப்படிங்கும்போது வரணும். அச்சட்டை இக்குடம் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடியும் ஏ என்னும் வினா எழுத்து பின்னாடியும் எந்த என வினா சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகணும். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்கு பின்னும் அந்த இக்குடம் அப்படிங்கிறது, அதாவது அச்சட்டை இக்குடம் அப்படின்னு வந்தாலும் வல்லினம் மிகும். இந்த காலம், அந்த பையன் அப்படிங்கும்போதும் வல்லினம் மிகும். ஏ அப்படிங்கிற வினா எழுத்து எத்திசை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். எந்த அப்படின்னு வினா சொல்லின் வல்லினம் மிகும். எந்த பணம் அப்படின்னு வினா கேட்டாலும் வல்லினம் மிகும். ஓகேவா? அந்த இந்த எந்தனாவே, அந்த இந்த எந்த அப்படின்னாவே வல்லினம் மிகணும். ஏ அப்படிங்கிற வினா சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது கதவை திற அப்படின்னா ஐ இரண்டாம் வேற்றுமை உருவா வெளிப்படுத்தொடரில் வல்லினம் மிகணும். கதவை வை, அதாவது வெளிப்படையாக தெரியுதுல வை அப்படிங்கிற இடத்துல, அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகும். தகவல்களை, லைங்கிறதும் ஐஎஸ் அகரம் சார்ந்தது, ஸோ இந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். காட்சியை அப்படிங்கும்போதும் இந்த இடத்துல இந்த 3 இடத்துலையுமே வல்லினம் மிகும். அடுத்து கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்கள். கூ அப்படின்னு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுனாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகணும். முதியவருக்கு கூ வந்திருக்கு. மெட்டுக்கு அப்படிங்க ஊருக்கு, அதாவது முதியவருக்கு, மெட்டுக்கு, ஊருக்கு அப்படின்னு கூங்கிற வேற்றுமை உறுப்புகள்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும், வல்லினம் மிகணும். அடுத்தது என கேட்டார் வருவதாக கூறு. என கேட்டார் வருவதாக கூறு அப்படின்னா என ஆக அப்படின்னு இந்த வார்த்தைகள் சொல்லுறுப்புகள்லாம் வந்துச்சு அப்படின்னாவே என்ன வரணும், வல்லினம் மிகணும். என கேட்டார் வருவதாக ஆக அப்படின்னு இந்த வார்த்தைகள் வந்துச்சு. இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இங்கே என்ன வரணும் அப்படின்னா வல்லினம் மிகணும். அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் இனங்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம். மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்க்கணும். வல்லினம் மிகவும் மிக இடங்களை அறிவதற்கு எடுத்துக்காட்டு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்னாலே நாம் கண்டுபிடிக்கும். இப்போ கதவை தர அப்படின்னு நம்ம சொல்றது தவறாக இருக்கும். ஆனால் கதவை திற அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் நம்ம எழுதுறது தான் தவறாக வருது. அதை எழுத்து வழக்கில் கதவை திற அப்படிங்கும்போது அந்த இடத்துல இத்து வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதியவருக்கு கொடு, முதியவருக்கு சொல்லும் போதே தெரியுது இக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இக்கு வரணும். முதியவருக்கு கொடு அப்படின்னு வருதுல, அந்த இடத்துல இக்கு நம்ம உச்சரிக்கும் போதே அந்த இடத்துல வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம உச்சரித்து பழகணும் அப்படின்னாவே தெரிஞ்சுக்கலாம். சில வார்த்தைகளுக்கு நம்ம உச்சரித்தாலும் அங்கே வல்லினம் வராது. ஸோ அது உச்சரிக்கும் போதே தெரியும். அடுத்த இதில் வல்லினம் மிக இடங்களில் சொல்லி பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? அதுக்கு எதற்கு அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னும் என்ன வரும், வல்லினம் எது. அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன வரணும், வல்லினம் மிகணும். இனி தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு அப்படின்னாலும் வல்லினம் மிகும்.
அடுத்தது மிக என்னும் சொல்லின் மிக அப்படின்னு வந்தாலே மிகப்பெரிய புத்தகம், மிகப்பெரியவர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகணும். அடுத்து 8, 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களில் 8க்கும் 10க்கும் பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும். 8 தொகை, பட்டுப்பாட்டு அப்படிங்கிற இந்த 2 எழுத்துக்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். தீ பிடித்தது, பூப்பந்தல் அப்படின்னாலும் இதில் தீ பூவில் ஓரெழுத்து ஒருமுறை, அதுக்கு அடுத்தது வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இது முக்கியமான பாயிண்ட்ஸ். கூவா குயில், ஓடா குதிரை அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அடுத்து வன்தொடர் குற்றியல் லுகரங்களிலும் நிலைமொழியில் இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் லுகரத்தில் நிலைமொழியிலோட இருந்து புணரும் போது வல்லினம் மிகும். எப்படின்னா கேட்டுக்கொண்டான் அப்படிங்கிறது வருது, அப்படி விட்டு சென்றான் அப்படிங்கும்போது இதெல்லாம் நிலைமொழியோட ஈற்றெழுத்துல வல்லினம் வருது. அடுத்து அகர இகர ஈற்று, அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் போது வல்லினம் மிகரும். ஆடச் சென்றார், ஓடி போனார், ஆட அதாவது இது ஆட, ஓடி அப்படிங்கும் போதெல்லாம் இந்த இடத்துல ஈ வருது, அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். புலித்தோல் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலித்தோல். திசை பெயர்களின் முன்னாடியும் அதாவது திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், இந்த மாதிரி பெயர்களுக்கு பின்னாடியும் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ சித்திரை திங்கள், மல்லிகைப்பூ சித்திரை திங்கள், இந்த மாதிரி இரு பெயரிட்ட பண்பு தொகைக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். மல்லிகை பூ அப்படின்னா மல்லிகைங்கிறது ஒரு பெயர் சொல்லுதா, பூங்கிறது பெயர் சொல், அதனால அது என்னன்னு சொல்லுவோம், இரு பெயரற்று பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா வல்லினம் மிகும். இந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். சித்திரை அப்படிங்கிறது ஒரு திங்கள், இந்த மாதிரி இரு பெயரற்று பண்பு தொகைக்கு முன்னாடியும் வல்லினம் மிகும். தாமரை பாதம் உவமை தொகையில் வன்னினம் மிகும், உம்மை தொகையில மிகாது. ஊமை தொகையில மட்டும்தான் வன்னினம் மிகணும், உம்மை தொகையில மிகாது. சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும். சால தவ தட குல அப்படிங்கிற உரிச்சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும். அடுத்து தனி குற்றெழுத்து அடுத்து வரும் அகர எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் அகர எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கனா கண்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுது. சில உருவக சொற்களிலும் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து, இந்த மாதிரி சில உருவக சொற்களையும் வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாத இடங்கள் எங்கெல்லாம் வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்தோன்னா அது இது அந்த இந்த ஆ இவ் வந்தால் வல்லினம் மிகும். அதுவே அது இது அப்படின்னு சுட்டுப்பெயர்கள் வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகக்கூடாது. அது ரூல்ஸ், விதின்னு வச்சுக்கோங்க. அது இது அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. அது செய், இது கான் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. வினா கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதனோட பின்னாடி வல்லினம் மிகுமான இல்லை. எது எவை அப்படிங்கிற பின்னாடி வல்லினம் வரக்கூடாது. அப்படி வந்தால் அது தவறான சொல் தொடர். அடுத்தது எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படிங்கும்போது இங்கே என்னென்னா குதிரை, கிளி அப்படிங்கிறது எழுவாய் அப்படின்னா தாண்டியது, பேசும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வல்லினம் வரக்கூடாது. அடுத்து 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிவுகளில் வல்லினம் மிகாது. 3, 6ஆம் வேற்றுமையில் வல்லினம் மிகக்கூடாது. இதுதான் சரி. அடுத்தது விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. விழித்தொடர் அப்படிங்கும்போது தந்தையை பார் மகளே தா, தந்தையை பார் மகளே தார், இதுலாம் விழித்தொடர். இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. விழித்தொடருக்கு அப்புறம் வல்லினம் மிகக்கூடாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், வந்த சிரிப்பு, பார்த்த பையன், பெயர் எச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த பையன் வந்த சிரிப்பு, பார்த்த பையன், இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகக்கூடாது. வந்த, பார்த்த அப்படிங்கிற பெயர் எச்சத்துக்கு முன்னாடி வல்லினம் மிகக்கூடாது. அடுத்தது நாடு கண்டான், கூடு கட்டு, 2ஆம் வேற்றுமை தொகையில் 2ஆம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. படி அப்படிங்கிற வினை எச்சத்திற்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதாவது வரும்படி, பெரும்படி, தரும்படி அப்படின்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது.
வியங்கோல் வினைமுற்று தொடரிலும் வல்லினம் மிகாது. வியங்கோல் வாழ்க வளர்க அப்படின்னு வாழ்கள் வையல் விதித்தல் வேண்டல தான் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து வினைத்தொகையிலும் வினைத்தொகை அப்படின்னா அது வெளிப்படையாக வராது, மூக்காலம் மறைந்து வரும். அந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகக்கூடாது. குடித்தண்ணீர் வளர்பிறை திருவாளர் செல்வன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வல்லினம் மிகாது. அடுத்து 8 10 அப்படிங்கிற எழுத்துக்களில் 8 10ங்கிற 2 எழுத்துக்களை தவிர எண்ணுகளை 8 10 அப்படின்னு இந்த 2 எண்ணுகளை தவிர மீத மற்ற எழுத்துக்கள்லாம் வந்தால் வல்லினம் மிகக்கூடாது. ஒரு புத்தகம் 3 கோடி பேர் அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. சப்போஸ் 8 புத்தகங்கள் அப்படின்னா அந்த இடத்துல வரும். 8 புத்தகங்கள் அப்படிங்கும்போது இப்போ வந்துடும். அடுத்தது 2 கோடி பேர் அப்படின்னு வரும்போது 10 கோடி பேர் அப்படிங்கும்போது 10 அப்படிங்கும்போது அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்று சொன்னார்கள் என்று தருவார்கள். அவராவது தருவதாவது. யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர். அதாவது அன்று இன்று என்று அடா அடி போன்ற சொற்கள் பின்னாடிலாம் வல்லினம் மிகாது. அன்று அப்படின்னும் என்று. அடுத்தது ஆவது அவராவது அப்படின்னு வருது. அடா அப்படின்னா யாரடா, அடி அப்படின்னா ஏனடி அது போன்ற சொற்களுக்கு பின்னாடிலாம் என்ன ஆகாது, வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது. அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான். அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை இதெல்லாம் வல்லினம் மிகக்கூடாத சொற்கள். அடுத்து 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. சரி. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமையிலையும் வல்லினம் மிகாது. ஓகே. அடுத்து நிலைமொழியில் உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் அமையாது. தலைவி கூற்று தொண்டர் படை அப்படிங்கும் போதெல்லாம் இந்த வல்லினம் வராது. அடுத்து சாலதவ குட குழு உரிச்சொற்கள் தவிர இதில் சாலதவ தடகுழு அப்படிங்கிற உரிச்சொற்களை தவிர தடகுல அப்படிங்கிற உரிச்சொற்களை தவிர மற்ற சொற்களுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகக்கூடாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளைவை ஆகியவற்றிலும் என்ன வல்லினம் மிகக்கூடாது. பார் சலசல அப்படிங்கிற தொடர் பின்னாடியும் வல்லினம் மிகக்கூடாது. அடுத்தது கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கல் என்னும் அஃறிணை பன்மை விகுதி சேரும்பொழுது வல்லினம் மிகாது. கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வரும்போது வல்லினம் மிகக்கூடாது. ஆனால் நம்ம பெரும்பாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுல கருத்துக்கள் இக்கு போடுறோம், வாழ்த்துக்களுக்கு இக்கு போடுறோம். ஆனால் இக்கு அப்படிங்கிறது வரக்கூடாது. அஃறிணைக்கு வரும்போது பன்மை விகுதி சேரும்பொழுது வல்லினம் மிகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்களுக்கு இக்கு வரக்கூடாது. அடுத்து பைகள் கைகள் அப்படின்னா ஐகார வரிசையில் உயிர் மொழி ஓரெழுத்து சொற்கள் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. அது ஐகார வரிசையில் வரும்போது வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. பை கை அந்த இடத்துலலாம் வல்லினம் வரக்கூடாது, ஓரெழுத்து ஒரு மொழி வரும்பொழுது. ஓகே. இதான் வல்லினம் மிகக்கூடாத இடங்கள், மிகக்கூடிய இடங்கள். இதை மட்டும் முக்கியமாக கம்பேர் பண்ணி பார்த்து வச்சுங்க. ஏதோ ஒன்றையாவது பார்த்துங்க. வல்லினம் மிக இடங்கள் எது அப்படின்னு பார்த்தா அப்போ மற்ற இடமெல்லாம் மிகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வல்லினம் மிகக்கூடாத இடங்கள் எது அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருக்கிறத ஏதாவது ஒன்று சரியாக மனப்பாடம் பண்ணியிருக்குங்க. வேறு வழி இல்லை, நம்மளுக்கு கொஷின் இதுலேருந்து வருது அப்படின்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்னென்னா எழுத்துப்பிழை. ஒற்றுப்பிழைனா வல்லினம் மிகாமல் இருக்கிறது ஒற்றுப்பிழை. எழுத்துப்பிழை அப்படின்னா என்னென்னா எழுத்துக்களை எழுதும்போது ஒரு எழுத்தை நீக்கியோ இல்லை ஒரு எழுத்தை சேர்த்தோன்னு எழுதிடுவோம். அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். எழுத்துப்பிழை எதனால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா குறில் நெடில் வேறுபாடு நம்மளுக்கு தெரியாது.
இப்போ என்ன பண்ணுவோம், நிறைய பேர் நம்மளே அதை தப்பு தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், கேட்டார்கள் அப்படின்னு கேட்டால் கேட்டார் அப்படின்னா ஒத்த கம்பை போட்டு வச்சுருவோம். இல்லை கொண்டு வா அப்படின்னா அதுக்கு ஒத்த கம்பை போடுவோம். அந்த மாதிரி ரெட்டை கம்பை போடுவோம். மாற்றி மாற்றி நம்மளே எழுதுவோம். தமிழில் படித்து தமிழ் மீடியத்திலே இருந்தாலும் எழுத சொல்லும்போது தவறாத்தான் எழுதுவோம். அதுக்கெல்லாம் காரணம் குறில் நெடில் வேறுபாடு தெரியாமல் இருப்போம். மொழியில் சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள் மொழியில் இடையில இறுதியில் எது வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அடுத்தது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னால் மயங்கொலி எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியாது. ரா ரா எந்த ரா வரும், அதுவும் லா லா எந்த லா வரும், அதுவும் நா எந்த நா வரும் அப்படின்னு டவுட்டு நம்மளுக்கே வரும். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் எழுத்துக்கள் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். அதை எழுதி எழுதி பழகும்போது தான் நம்மளால் எழுத்து பிழைகளையும் தவிர்க்க முடியும். ஓகேங்களா? இதில் எது பார்க்கணும் அப்படின்னா, இது எழுத்து பிழை, சொற்றொடர் பிழை, சொற்றொடர் பொருளையும் பிழை வரும். அந்த மாதிரி சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, இந்த மாதிரி பொதுவான பிழைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், குறில் நெடில் வேறுபாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது. வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் ஒலிப்பு முறையும் அவற்றின் வரி வடிவ வேறுபாடும் சொல்லில் வரும் இடங்களையெல்லாம் அறிந்து நம்ம சரியாக பொருத்தணும். இதுதான் முக்கியமான பிழையை திருத்தறதுக்கான வழி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சொல்லில் முதல்ல வர்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா, சொல்லில் தொடக்கத்தில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரா அப்படின்ல இந்த நாகரம் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரும். இந்த ஒத்த சொல், இந்த 3 சொல்லினா, ரெட்டன் சொல், 2 சொல்லினா, ரகரரா, வகரரா இதெல்லாமே முன்னாடி வராது. அது வந்துச்சுன்னா அதெல்லாம் தமிழ் எழுத்துக்களே கிடையாது. நண்டு, நாடகம் இதெல்லாம் தான் முதல்ல வரக்கூடியது. அடுத்து இதில் மற்ற எல்லாம் எப்படி வரும், பந்து, கண்டு, கன்று, கற்று, பார்த்து, கால், கொள்வது, புகழ்வது இப்படின்னு இடையில வரும். இறுதியில் எப்படி வரும்னா கண்ணு, அவன், பார், கால், கொள், புகழ் இப்படின்னு தான் வரும். இதில் தமிழ் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்து வருவதில்லை. தமிழோட சொற்களோட முதல்ல எப்பவுமே மெய்யெழுத்து வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது தமிழ் சொல் இல்லை. இப்போ பிரியா, கிரீடம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இக்கு இப்புன்னு முன்னாடி வரும். இதெல்லாம் வடமொழி. கிளிஷா அப்படின்னா ஆங்கிலம். கிரீடம், பிரியானா வடமொழி, கிலீஷா அப்படின்னா ஆங்கிலம். இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்துச்சுன்னா அது தமிழ் சொல்லே கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வல்லின மெய்யோடு சொல் முடியாது. வல்லின மெய்யோட சொல் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வல்லின மெய் அப்படிங்கிறது எது வரும், கசட தபர அப்படின்னா இங்கே பார்க் அப்படின்னு சொல்லியும் முடியாதுங்கிறாங்க. பஞ்ச் அப்படின்னு முடியாது. பட், போத், டப் அப்படின்னாலாம் முடியாது வார்த்தைகள். இப்படிலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தமிழ் வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வராது அப்படிங்கிறாங்க. வல்லின மெய்கள் அப்படியே ரெண்டாக வராது அப்படிங்கிறாங்க. வல்லின மெய்கள் தெரியல, கசட தபட. இல்லை காட்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி 2 தாட்டி வராது. முயற்சி அப்படின்னு 2 தாட்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் காட்சி இச்சு சி வரதும், முயற்சிக்கு இச்சு சி வருது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொற்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காசா தாப்பா. காசா தாப்பா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த எழுத்துக்களே தான் வரும். இல்லைன்னா பிற மெய்கள் வராது அப்படிங்கிறாங்க. இப்போ காக்கை அப்படின்னா இக்குக்கு அடுத்து கை. பச்சை, பத்து, உப்பு அப்படின்னு தான் வரும். அதே எழுத்துக்கள் தான் வரும், மற்ற மெய்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 எழுத்துக்களுக்கு மட்டும் காசா தாப்பாக்கு அதே எழுத்துக்கள் தான் வரும், மற்ற மெய் எழுத்துக்கள் வராது. அடுத்து இட், இற்று. இற்று அப்படிங்கிற மெய்களுக்கு பின்னாடி அவ்வெழுத்தோட வரிசைகளும் காசா பா அப்படிங்கிற வரிசைகளும் வரும். இற்றுக்கு பின்னாடி அந்த எழுத்து வரிசையிலே தான் வரும். இல்லைன்னா காசா பா வரிசை தான் வரணும், மற்ற வரிசை வராது அப்படிங்கிறாங்க. பாட்டு அப்படின்னா இட்டு, டூங்கிறது இட்டோட மெய்யெழுத்து தான் வரும். அப்புறம் வெக்கம் அப்படிங்கும்போது கா வருது. இந்த இடத்துல காட்சிங்கும்போது சி வருது. அதாவது காசா பா, திட்பம் அப்படிங்கும்போது இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும், வேற எது வராது. காற்றுனா இற்றோட மெய்யெழுத்து வருது. கற்க அப்படின்னா இற்றோட இந்த இடத்துல கா வருது. கற்கங்கும்போது கா வருது. கற்சிலை அப்படின்னா சி, கற்பவை. இந்த மாதிரி இற்றுக்கு நடுவில் இற்று அப்படின்னு மெய்யெழுத்துக்களுக்கு பின்னாடி அவ்வரிசையோ இல்லை காசா பா அப்படிங்கிற வரிசை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து
டா ரா அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராதுங்கிறாங்க. டாவும் ராவும் சொல்லோட முதல்ல வந்து வராது. டமாரம், ரப்பர் அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து வந்து சொல்லோட இடையில மட்டுமே வரும். தனி சொல்லினா மூவெழுத்தாகவும் தான் வரும். தனி குறிலை அடுத்து வரும். தனி சொல்லாக, அதாவது தனி சொல்லாயின் மூவெழுத்தாக வரும். தனி சொல்லு அப்படின்னா அது 3 எழுத்தாக வரும். தனி குறிலை அடுத்தும் வரும் அப்படிங்கிறாங்க. தனி குறில்னா குறில் சொற்களுக்கு அடுத்து வரும். அஃது, எஃகு, காசு அப்படிங்கிற பக்கத்துலேயும் வந்து வரும். அடுத்து மெல்லின எழுத்துக்கள் நான் சொல்லின் தொடக்கமாக வராதுன்னு சொல்கிறாங்க. தனி சொல்லின் இடையில வந்து அவற்றுக்கு முன்னும் வல்லின மெய்கள் அவற்றின் இணை எழுத்துக்கள் தான் மெய்யாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க. இதுபடி தான் வந்து நம்மளுக்கு எழுத்தில் பிழையை தவிர்க்க முடியும். இப்போ இல் அப்படின்னா யரல வளல இடைச்சொற்களுக்கு பின்னாடி வந்து வினைகோள் வினைமுற்று வந்துச்சு அப்படின்னா வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வாகம், நிர்வாகம் அப்படின்னு வரும். கருமம் அப்படின்னா கருமம் அப்படின்னு வரணும். ரகரத்தை அடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் ரகரத்தை அடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் வராது அப்படிங்கிறாங்க. உயிர்வாரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் அப்படின்னு வரணும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஒரு இரு அப்படிங்கிறது எப்படி மாறும்? ஓர் ஈர் அப்படின்னு தான் வரணும். உயிர் வந்துச்சு அப்படின்னா அது இது அப்படிங்கிறது அஃது, இஃது, எஃது அப்படின்னு மாறணும். ஓகேவா? அடுத்து லகர விதிகள் சில அப்படின்னா ஒன்று வந்து லகர அப்படின்னா வேற்றுமை புணர்ச்சியில் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வாரின் லகரம் வந்து டகரமாய் திரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லகரம் அப்படிங்கிறது டகரமாய் திரிவது உண்டு வேற்றுமை புணர்ச்சின. கல் கூட்டல் சிலை அப்படின்னா கற்சிலை அப்படின்னு வரும். கடல் கூட்டல் கரை அப்படின்னா கடற்கரை அப்படின்னு சொல்லி வரும். இது வேற்றுமை புணர்ச்சியில் வர்றது. அடுத்து லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வரி லகரம் வந்து என்ன மாறும்? நகரமாய் மாறும் அப்படிங்கிறாங்க. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சுன்னா லகரம் நகரமாய் மாறும். மெல்லினம் அப்படிங்கிறது நமன ஞஞன நமன. மெல்லினம்னா ஞஞன நமன. ஸோ பல் கூட்டல் முகம் அப்படின்னா பன்முகம் அப்படின்னு வரணும். ஞஞன நமன ம அப்படின்னு வரும்போது நமன பன்முகம். அடுத்து லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சுன்னா லகரம் வந்து டகரமாய் மாறும். மக்கள் கூட்டல் பேருனா மக்கள் பேரு அப்படின்னு மாறுது. லகரத்தை தொடர்ந்து மெல்லினம் வந்துச்சுன்னா நகரம் நனகரமாய் மாறும். நாள் கூட்டல் மீன்னா நான் மீன் அப்படின்னு மாறி இருக்கு. வறுமொழியில் தகரமாக இருந்துச்சுன்னா லகரம் வந்து டகரமாக மாறுவதோடு தகரமும் டகரமாக மாறும். சொல் கூட்டல் துணை அப்படின்னா சொற்றுணை அப்படின்னு மாறுது. தகரமும் எப்படி மாறுது? டகரமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியமானது. அது வருமொழி நகரமாயின் லகரம் நனகரமாகவும் மாறுவதோடு நகரமும் நனகரமும் மாறும். பல் கூட்டல் நூல்னா பன்னூல். சரி, அதெல்லாம் புணர்ச்சி விதிலேயே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதெல்லாம் அதோட வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. இதில் பிழைகளை தவிர்க்கிறதுக்கான சில குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தினை தெளிவாக உச்சரித்து பழக வேண்டும். ந ந ந லா 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 ரா டா அதெல்லாம் வந்து சரியாக உச்சரிக்கணும். இணை எழுத்துக்கள்லையும் அது எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தொடக்கத்தில் வந்து சில காலம் வாய் விட்டு அல்லது மனதுக்குள்ளே உச்சரித்தபடியே எழுத பழகணும். சொல்லி சொல்லி எழுதணும். அம்மா வந்தார்கள், நாளை வரும்படி சொன்னார்கள் அப்படின்னு நம்மளே சொல்லி அதே மாதிரி எழுதணும். சொல்லி சொல்லி அப்போ தான் நம்ம பிழை இல்லாமல் எழுதுவோம். வேகமாக எழுத முயல்வதும் பிழைக்கு வழிகோலாகும். ரொம்ப சீக்கிரம் முடிக்கணும், கசகசகசன்னு ஸ்பீடாக எழுதுவாங்க, அதுவும் வந்து பிழைக்கான முடிக்கும். கே கே கோ கோ அப்படிங்கிற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டை வந்து புரிந்து எழுத வேண்டும். இன்னும் இந்த தவறை நாமளே செய்வோம். அதை வந்து எழுதான் இது மறக்க முடியும். எழுதுதான் தவறை சரி செய்ய முடியும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம்பிள். பிழையான சொற்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா பிழையான தொடரை கண்டறிக. மரத்தின் கிளையில் ஒரு பறவை இருந்தது. ஒருங்கிறது கரெக்டு தான், இருந்ததுன்னு போட்டிருக்கு, சரிதான். காட்டின் நடுவே ஓர் ஆலமரம், சரிதான். இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு, இதுவும் சரிதான்.
அப்போ வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வரணும், ஓர் அப்படின்னு வரணும். இருந்தது சரிதான், ஆனால் ஓரு அப்படின்னுங்கிறது ஓர்னு வந்திருக்கணும். அப்போ இது பிழையான தொடர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி தான் சரி. பிழை திருத்தணும் ஒரு ஓர் அப்படின்னா சரியான தொடரை இருக்கணும். இதில் என்ன போட்டிருக்குன்னா ஆ வந்திருக்கு, இங்கே இருந்து வந்திருக்கு கூன்னு வந்திருக்கு. அப்போ ஆ வந்தாவே ஓர்னு வரணும். அப்போ ஆப்ஷன் 2ல் அப்படி இருக்குது, கூக்கு முன்னாடி ஒருன்னு தான் வரணும். ஸோ இந்த இடத்துல தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் சரி. இதில் பிழையை திருத்தணும், சரியான எண்ணடையை தேர்ந்தெடுத்தணும். கல்வி ஒரு அணிகலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி அப்படிங்கிறது ஒரு அணிகலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணிகலன் அப்படிங்கிறது இங்கே உயிர் எழுத்தாக வருது. அப்போ என்ன வரணும், ஓர் அப்படின்னு வரணும். இந்த வார்த்தையை படித்தோடனே உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதான் வந்து சரியான விடை. பிழையை திருத்தி எழுதணும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இங்கே ஈ வந்திருக்கு உயிர் எழுத்து. அப்போ இங்கே என்ன வரணும், இக்கு வரணும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு வரணும். அப்போ இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது வந்து சரியான தொடரை கண்டறியணும். கந்தனும் வள்ளியும் வந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே கந்தனும் வள்ளியும் வந்தான் அப்படிங்கிறதே தவறு. நல்ல மாணவர் காலையில் படிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல மாணவர் அப்படிங்கும்போது இங்கே படிப்பார் அப்படின்னு தான் வரணும். படிப்பான் வந்திருக்கு, தவறு. இவன் நேற்று வந்தவன் அல்லன் அப்படிங்கிறதான் சரி. இவனுக்குது அல்லன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுதான் சரி. நாளை நான் வருகிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. நாளை நான் வருகிறேன் அப்படிங்கிறது தவறானது. ஓகே, அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்கணும். நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளும் இதழ்களிலும் பேசுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் எழுதுவதோடு ஓகே, இன்று அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல இன்று வரணுமா அப்படின்னு கேட்டால் தவறாக இருக்குது. இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன், இது ஓகே, இந்த வார்த்தை கரெக்டு. இன்னும் இந்த இடத்துல இன்றுங்கிறத நமக்கு இடிக்குது. அப்போ அடுத்தது பார்த்தோன்னா இலக்கிய மேடைகளில் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன் அப்படின்னாலும் தவறாக இருக்குது இந்த வார்த்தையே. இதழ்களில் பேசுகிறேன் நான் இன்று, இலக்கிய மேடைகளிலும் எழுதுவதோடு அப்படின்னா இந்த வார்த்தையும் தவறு. அப்போது நான் இதழ்களில், அதாவது இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய சொற்றொடர். அப்போ பி ஆப்ஷன் தான் சரி. சரியான தொடரை கண்டறியணும். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஊர் கடல். ஊர்னா ஓர் அப்படின்னு வரணும், கடல்னா ஒரு அப்படின்னா. அப்போ இதுதான் ஆன்சர் சரி. பிழை திருத்தணும். 2 ஆண்டு அப்படின்போது என்ன வரணும், ஆ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே ஈர் அப்படின்னு மாறணும். அப்போ ஈராண்டு, இதுதான் சரியான ஆப்ஷன். அடுத்து சேர்ந்து சேர்த்து, இதை நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதனோட வார்த்தைகள் இது வந்து எப்படின்னா எழுத்து பிழைக்கு மாதிரி தான். சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைத்தனர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும்னா சேர்ந்து அப்படிங்கிறது கரெக்டு. சேர்த்து அப்படின்னா இணைத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. மாறு மாற்று அப்படின்னா மறைமலை அடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். மாறுங்கன்னு எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார், இந்த ஆப்ஷன் தான் சரி. பிழையை திருத்தது. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படிங்கிறதா சரி. போனால் தவறு, போனாரும் தவறு, போகின்றாரும் தவறு, போனான் தான் சரியான சொற்றொடர். அடுத்தது பிழை திருத்தல் தான். கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன வரணும், அணிந்தான்னு வரக்கூடாது, அணிந்தாள் அப்படின்னு தான் வரணும். பெண்பால் விகுதியோட தான் முடியணும். ஸோ இதுதான் சரி. ஓகே, இதோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.